ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குங்க. ஏதாவது ஒரு ஃபுட்டு சாப்பிட்டா உடனே ட்ரிகர் ஆயிடுது, அலர்ஜி ஆகுது, ஸ்கின்ல தடிப்பு தடிப்பாக வந்துடுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இல்லை ஒரு சிலர் என்ன சொல்கிறோம், ஏதாவது ஒரு ஃபுட்டு சாப்பிட்டா உடனே எனக்கு ஸ்டொமக் அப்செட் ஆயிடுது, அப்போது அதனாலேயும் எனக்கு லூஸ் மோஷன் போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு என்ன காரணத்தினால இப்படி ஏற்படுது? இப்போ என் ஃப்ரெண்ட்ஸோ, என் கூட இருக்கவங்க எல்லாரும் எல்லா ஃபுட்டும் சாப்பிட்றாங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்கு? இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா, கொஞ்சம் குளிர்ச்சியான அ உணவு ஏதாவது சாப்பிட்ட உடனே அடுக்கடுக்கா தும்மல் வருது. சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி தாங்க நெறைய பேருக்கு இருக்கு. பொதுவா இந்த அலர்ஜி அப்படின்னு சொல்றது, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய இம்யூனிட்டி, அதாவது இந்த இம்யூனோகுளோபின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஏதாவது நம்ம சாப்பிடுற உணவோட இது ரியாக்ட் ஆகும்போது, அது ஒத்துக்காம போச்சுன்னா தான் அலர்ஜியா நமக்கு கன்வெர்ட் ஆகுது. அதனால தான் நெறைய பேருக்கு இந்த அர்டிகேரியா அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அர்டிகேரியா அப்படின்னு சொல்றது சருமத்தில தடிப்பு தடிப்பா வந்துரும். டைட்டா ஏதாவது நீங்க ட்ரெஸ் வியர் பண்றீங்க, இல்ல அழுத்தி நம்ம ஏதாவது அரிப்பு வந்துகிட்டே இருக்கு, கை வச்சு நான் சொரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல தடிப்பு தடிப்பா இருக்கும். வீல்ஸ் மாரி ஃபார்ம் ஆயிடும். சரிங்களா? இது ஒரு 2, 3 மணி நேரத்துக்கு கழித்து, திரும்ப அப்படியே டிஸப்பியர் ஆயிடும். அந்த இடத்துல அரிப்பு இருந்துச்சா, இல்லையான்றது மாரி கூட தெரியாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைக்கு முக்கியமா நீங்க ரொம்ப வருஷமா இதனால அவதிப்படுறீங்கன்னா, பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கறதாங்க ரொம்ப ரொம்ப நல்லது. அதுலயும் முக்கியமா ஐஜிஇ டெஸ்ட் நம்ம பிளட்ல எடுத்து பார்க்கணும். அதே மாதிரி யூரியா லெவல் எவ்வளோ இருக்கு? யூரிக் ஆசிட் லெவல் எவ்வளோ இருக்கு? அப்படின்றதும் பார்க்கணும். நம்ம பிளட்ல ஈஸ்னோஃபில் கவுண்ட் எவ்வளோ இருக்கு? இஎஸ்ஆர் எவ்வளோ இருக்கு? கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்டும் நம்ம எடுத்துடணும். இப்போ இந்த டெஸ்ட்லாம் பார்க்கும்போதே அலர்ஜி லெவல் நமக்கு பிளட்ல இருக்கா? இல்ல லங்ஸ்ல அடிக்கடி கோல்டு, காஃப் வர்றதுனால வருதா? இன்டெஸ்டைன்ல இருக்கா? இல்ல ஐஜிஇ வேரியேஷன்னால வரக்கூடிய நமக்கு தடிப்பு தடிப்பா வர அர்டிகேரியா? இது சித்த மருத்துவத்துல காணாக்கடி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது தான் சருமத்துல என்ன பிரச்சனை இருக்கு? எதனால ஏற்படுதுன்றது நமக்கு தெரியும். இப்போ இதற்கான முழு தீர்வுகளும் நம்ம என்ன பண்ணலான்றதும் நமக்கு தெரிய வருங்க. அப்படி நம்ம இருக்கும்போது முழுவதுமாக ஒரு சொல்யூஷன் வேணும்னா, பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆகுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி நீங்க பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது ஐஜிஇ இல்லன்னா இஎஸ்ஆர் லெவல் அதிகமா இருந்துச்சுன்னா, உடனே அதற்கான சரியான ஒரு சிகிச்சை எடுக்கிறது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லலாம். சரி. அப்படி இருக்கும்போது உணவு முறையில நம்ம எதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது? உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்து ஸ்கின்ல அலர்ஜி ஆகுது, ரேஷஸ் வருது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கவலையே வேண்டாம். உணவு முறையில இது எல்லாமே நம்ம தவிர்க்கணும். இப்ப என்னென்ன நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமா சீ ஃபுட்ஸ். அதிகமான உப்பு சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஊறுகாய், அப்பளம், இந்த உப்பு கண்ட மாதிரியான உணவுகள். அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட்ஸ் நெறைய சாப்பிடுவோம் இல்லைங்களா? இதையுமே நம்ம தவிர்க்கணுங்க. இதுதான் மெயின். அதிகமான உப்பு சுவை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா, சிறுநீரக பாதிப்பு அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனோட ரத்தத்திலும் கழிவுகள் அதிகமாக சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப கவனமா இதுக்கு நம்ம சிகிச்சைகள் எடுத்துட்டு வரணும். இதனோட வேறு என்ன நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு நேரத்துல அதிகமான இனிப்பு நெறைய பேர் நைட் வந்து ஸ்வீட் சாப்பிடுவாங்க. ஸ்வீட் கிரேவிங்ஸ் நெறைய பேருக்கு இருக்கு. அதுவும் நைட்ல உட்காந்து இனிப்பு சாப்பிடுறது. அதுவுமே என்ன ஆகும்னா, நம்ம ரத்தத்துல கழிவுகளாக தாங்க சேர ஆரம்பிக்கும். இதுலயுமே நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. சித்த மருத்துவத்துல இதற்கான பிளட் பியூரிஃபையர் அந்த ஐஜிஇ லெவல மெயின்டெயின் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நெறைய விஷயங்கள் இருக்கு. இந்த ஐஜிய வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும், ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, சில வகையான ஜூஸ் வகைகள நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஜூஸ் வகை அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய கழிவுகள சரி செய்றதுக்கும், அடிக்கடி இந்த மாரி தடிப்புகள் வருது இல்லையா? இத சரி செய்றதுக்கும் நமக்கு பயன்படுதுங்க. அப்படி இருக்கும்போது எந்த ஜூஸ் வகை நம்ம எடுக்கலாம் அப்படின்னா, பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர் அப்படின்னா பீட்ரூட். ரொம்ப ஈஸியா நமக்கு கிடைக்கும். வாரத்திற்கு 3, 4 நாட்களாவது எடுக்கணும். அப்படி இல்லன்னா, தொடர்ந்து 10லிருந்து 12 நாட்கள் பீட்ரூட் ஜூஸ் நீங்க குடிச்சு பாருங்களேன். உங்க உடல்ல நடக்கக்கூடிய மாற்றங்களே வேற மாதிரி இருக்கும். சரி. இந்த பீட்ரூட் ஜூஸ் நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பாதி அளவு பீட்ரூட் எடுத்துக்கோங்க. இதனோட ஒரு முழு நெல்லிக்காய். நெல்லிக்காயும் பீட்ரூட்டும் சேர்ந்துச்சுன்னா, நமக்கு ரத்தம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ரத்தத்தில இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். பெஸ்ட் லிவர் டாக்ஸிக் இருக்கக்கூடிய லிவர்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணக்கூடியது.
ஸோ பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர் அப்படின்னே சொல்லலாம். அப்போ ஒரு பாதி அளவு பீட்ரூட்டும், ஒரு முழு நெல்லிக்காயும் எடுத்து ஜூஸ் ரெடி பண்ணிட்டு, இத டெய்லி காலையில இதில கொஞ்சமா ஒரு 5, 6 இலைகள், புதினா இலைகளும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப சேர்த்து இத ஜூஸ் மாதிரி குடிச்சுக்கிட்டே வரும்பொழுது, தொடர்ந்து ஒரு 10லேருந்து 12 நாட்கள் குடிச்சாவே ரத்தத்தில இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிச்சுரும். இதனோட பெஸ்ட் மெடிசினா சித்த மருத்துவத்தில நெறைய மருந்துகள் இருக்குங்க. இதுல முக்கியமாக ரத்த சுத்தி சூரணம் இல்லைன்னா ரத்த சுத்தி மாத்திரைகள் அப்படின்னு இருக்கு. ஸோ இதை நம்ம கண்டினியூ பண்ணும்போதும் ரத்தத்துல இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்குது. இது எத்தனை நாட்கள் சாப்பிடணும்னா ஒரு 30ல இருந்து 40 அப்படின்னா ஒரு மண்டலம் நீங்க எடுத்துக்கோங்க. ரத்த சுத்தி சூர்ணம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து காலையிலும் இரவும் வெந்நீர்ல கலந்து நம்ம உணவு எடுத்த பிறகு சாப்பிட்டுக்கிட்டே வரணும். அப்போ ரத்தத்துல உங்களுக்கு கழிவுகள் இருக்கா கம்ப்ளீட்டா அது வெளியேறணும்னா ரத்த சுத்தி சூர்ணம். இல்லைங்க இந்த சூர்ணம் பவுடர் எடுத்து தண்ணியில மிக்ஸ் பண்ணி குடிக்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுவே டேப்லெட்டா கூட இருக்குங்க. தாராளமா நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஸோ நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி தோல் அரிப்புகள், தடிப்புகள் நீங்கணும்னா, இந்த மருத்துவ குறிப்புகள நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.